உன்னை நாடி உயிர் தேடி ஓடுதே. பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா? கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா? இந்த நெஞ்சில் மஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும். உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே. நாகம் நானே தந்தவளே நானே. நாகம் நானே. ருத்ரா, ராஜநாகங்களோட உடல் மேல நாகப்பாம்போட அச்சு இருக்கும். நீ தேடுற அந்த நாகமணியும் அவங்க கிட்டத்தான் இருக்கும். அவங்கள விடாத. இப்பவே குகைக்குள்ள போய் நாகமணியை எடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான். இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்கிறது நல்லது கிடையாது. ஆனா இந்த இடத்த நான் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? ருத்ரா, தெரியாத ஊர்ல நீ எங்க தெரிஞ்சிட்டு வர? ரொம்ப லேட் ஆயிடுச்சு, போய் தூங்க. அண்ணா, நாம அங்க டான்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது உங்ககிட்ட யாரும் பேசிட்டு இருந்தாங்கல்ல? ஆமா, ஏன் கேக்குற? ஒன்றும் இல்லை, நீ அவர்கிட்ட ஏதோ கொடுத்த மாதிரி இருந்தது, அதான் கேட்டேன். அது அவருடைய பொருள் ஒன்று கீழே விழுந்தது, அதை எடுத்து கொடுத்தேன். அதான், அந்த பொருள் ஒரு மணிதானே? அதாவது அது நாகமணியான்னு கேக்குறேன். ருத்ரா, தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இந்த உலகத்துல நாகமணி எல்லாம் எதுவுமே கிடையாது. யாரோ சொன்ன பேச்செல்லாம் கேட்டுட்டு உன் நேரத்தையும் வாழ்க்கையும் பாழாக்கிக்காத. போய் தூங்க, லேட் ஆச்சு. உனக்கு தெரியாதுன்னா நாகமணி நிச்சயமாயிருக்க. நான் போய் அந்த குகை வாசல்லையே காவல் காக்கிறேன். நாளைக்கு அந்த நாகமணி கொண்டு வந்த என் நம்பிக்கை உண்மைன்னு நிரூபிக்கிறேன்.
இவ்வளவு பெரிய காட்டுல நான் எங்கன்னு போய் தேடுவேன்? அது எந்த இடம், எங்க இருக்கு? இவ நாகராணி தானே? நாகராஜா, நடக்க கூடாதது நடந்துருச்சு. என்னாச்சு நாகராணி? இதப்ப கோயில்ல இருந்து திரும்பி வரும்போது அமைதியா வரணும். என்னாச்சு? உன் மனசுல இருந்த அமைதியெல்லாம் அந்த சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு வந்துட்டியா? அதெல்லாம் இல்ல நாகராஜா. யாரோ ஒருத்தன் என்ன பின்தொடர்ந்து வந்தான். நான் பயந்து போய் ஓடி வந்துட்டேன். யாரு? உன்னை இந்த காட்டுல யார் பின் தொடருவாங்க? யாரோ ஒரு மனுஷன்தான். ஓ, அவனா? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அவன் கெட்டவன் இல்ல, ரொம்ப நல்லவன். ஆனா நல்ல எண்ணத்தோட அவன் என்ன பின்தொடர்ந்து வந்த மாதிரி எனக்கு தோணல நாகராஜா. யோசிச்சு பாருங்க, மனுஷங்க எப்ப நம்மள தேடி வந்தாலும் சரி, நமக்கு கெடுதல் தான் நடந்திருக்கு. உண்மைதான், நீ சொல்றது ரொம்ப சரிதான். ஆனா இப்ப இங்க வந்திருக்கிறவன் ரொம்ப நல்லவன். அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படுறவன் கிடையாது. ஆனா அவனை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தோணல. அவன் மனசுக்குள்ள எதையோ நினைச்சுக்கிட்டு தான் என்னை பின்தொடர்ந்து வந்தான். நீ இருக்கிற அழகுக்கு யார் உன்னை பார்த்தாலும் மயங்கிடுவாங்க. சும்மாவே ஒருத்தன் உன் பின்னாடி அப்படி ஓடி வரான்னா அதுக்கு காரணம் அவன் கிடையாது, நீயும் உன் அழகுந்தான். நீ இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அதனால்தான் அவன் இந்த காட்டுக்குள்ள இவ்வளவு அழகான பொண்ணு இருக்கான்னு யோசனை பண்ணி பைத்தியக்காரன் மாதிரி தான் சுயநினைவை இழந்து உன் பின்னாடி ஓடி வந்திருக்கான். நீ ஒரு ராஜநாகம். இந்த விஷயம் அவனுக்கு எப்படி தெரியும்? பாவம். இருந்தாலும் நம்ம எதுக்கும் எச்சரிக்கையா இருக்கணும். மனுஷனுடைய குணம் எப்போ எப்படி மாறும்னு யாராலேயே சொல்ல முடியாது. அமிர்தா, அமிர்தா எங்குங்க? அமிர்தா, அமிர்தா, அமிர்தா,
அமிர்தா, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வா இங்க. அமிர்தா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்னும் பண்ணலமா. ஒன்னும் பண்ணலங்கிற, ஆனா தனியா இவ்வளவு தூரம் எதுக்குமா வந்த? அதுல என்னம்மா தப்பு இருக்கு? வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்க நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்லையே. அப்படி இல்லம்மா, உனக்கு இன்னும் சக்தி எதுவும் கிடைக்கல. முன்ன பின்ன ஏதாவது ஆயிடுச்சுன்னா உனக்கான சக்தியை நீ அடையறதுக்கு இன்னும் நிறைய காலம் இருக்கு. அது வரைக்கும் நீ ரொம்ப எச்சரிக்கையாவே இருக்கணும். அந்த சிவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும்போது எனக்கு எப்படிம்மா பயம் இருக்கும்? மனுஷங்க நடமாடுற இடம் இது. அந்த கடவுளை கூட வஞ்சிக்கிற கலைய மனுஷங்க கத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட மனுஷங்க வஞ்சகத்துக்கு முன்னாடி சில நேரங்கள்ல நம்ம சக்தி கூட பிரயோஜனப்படாம போயிடும். அமிர்தா, இனி எப்பவுமே தனியா இந்த மாதிரி இங்க எல்லாம் வராத. சரிம்மா, அதே நேரத்துல நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல. என்கிட்டயும் சில சக்திகள்லாம் இருக்குல்லம்மா. எதிரிகள் கிட்ட எப்படி எதிர்த்து சண்டை போடணும்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. சரிங்கம்மா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் தனியா வெளியில வர்றதை குறைச்சுக்கிறேன். சரி, வா. இன்னைக்கு நாக கார்த்திகையுடைய கடைசி நாள். நாகராஜாவும் நாகராணியும் பூஜை பண்ணுவாங்களாம். ஆஹா, கிடைச்சிருச்சு. நாகமணி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். இன்னைக்கு அந்த நாகமணி என் கையில இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன நடக்குது? எப்படி கூட்டி பார்த்தாலும் என் பிள்ளைங்களோட ஜாதகத்துல நல்ல அறிகுறி எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்படின்னா இத்தனை வருஷமா நான் பயந்துகிட்டு இருந்த அந்த நாள் இன்னைக்குதானா? இல்ல, முடியாது. ஆனா எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் அந்த நாள் இன்னைக்குதானே சொல்லுதே. அது மட்டும் இல்லாம இன்னைக்குதானே அவங்க போக கூடாத இடத்துக்கு போயிருக்காங்க. ஏய் ருத்ரா வந்தாச்சு, நம்ம கிளம்பலாமா? ஆமா ருத்ரா, வா போலாம். நாங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், நீயும் சாப்பிட்டுறா. சீக்கிரம் கிளம்பலாம். கிளம்புறதா? ஆமா ருத்ரா, வண்டியை எப்போ சரி பண்ணியாச்சு. நாங்கெல்லாம் தயாரா தான் இருக்கோம், உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் சாப்பிடு, கிளம்பலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த காட்டுல விசேஷமா எதுவுமே கிடையாது. இன்னொரு ராத்திரி இங்க தங்கினா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். வா கிளம்பலாம். இல்ல, இன்னைக்கு இங்க இருக்கிற ஆதிவாசிங்களுக்கு எல்லாம் ஒரு விசேஷ பூஜை இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் போலாம். அந்த பூஜைக்கெல்லாம் அவங்க நம்மள சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அந்த பூஜையில ஏதோ ஒரு சிறப்பு இருக்கு. அதனாலதான் நம்மள ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நிச்சயமா நம்ம அதை பார்த்தே ஆகணும், இல்லையா? ருத்ரா, அவங்க செய்யற பூஜையை மத்தவங்க பார்க்க கூடாதுன்னு அவங்க நினைக்கும் போது அதுக்கு பின்னாடி முக்கியமா ஏதாவது காரணம் இருக்கும்ல. அது மட்டும் இல்ல, நீ வந்ததுல இருந்து அந்த காட்டுக்குள்ளதான் சுத்திட்டு இருக்க. இதெல்லாம் நமக்கு வேணாண்டா, கிளம்பு போலாம். அண்ணா, நாம இங்க வந்தது காட்டை சுத்தி பாக்குறதுக்கு தான். நீங்க தான் வெளியே வராம உள்ளேயே இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாள் இந்த பூஜையை பார்த்துட்டு அப்புறம் கிளம்பலாம். அந்த இடத்துக்கு போக கூடாது. என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன், இது காடு, தக்ஷக வனம். உங்க ஊர் இல்ல, உங்க நாடு இல்ல.
தேவையில்லாம உணர்ச்சி வசப்பட்டா அது உங்களுக்கே ஆபத்தா முடியும். தேவையில்லாத காரியத்துக்கு கூப்பிடாத இடத்துக்கு போகவே கூடாது. இதான் எனக்கு பிடிக்காத விஷயம். நான் தான் சொல்லிட்டேன்ல, என் முடிவுல மாற்றமே இல்ல. இன்னைக்கு நாம இங்கே இருக்கோம், பூஜையை பார்க்கிறோம், அவ்வளவுதான். कर्पूरगौरं करुणावतारं संसारसारं भुजगेन्द्रहारं कर्पूरगौरं करुणावतारं संसारसारं भुजगेन्द्रहारं सदा वसन्तं हृदयारविन्दे सदा वसन्तं हृदयारविन्दे भवं भवानी सहितं नमामि भवं भवानी सहितं नमामि. பூஜையெல்லாம் முடிஞ்சிடுச்சுல, நாம கிளம்பலாமா? அந்த மரத்துல இருக்கிற பாம்பை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாம்புங்க இருக்கிற இடத்துக்கு வந்து பாம்பு இருக்குன்னு பயந்தா? ருத்ரா எங்க? ரொம்ப நேரமா காணும். நாகமணி இருக்கிற இடத்த அப்போ ஒரு முறை பார்த்தேன், இப்ப இன்னொரு முறை கண்டுபிடிச்சிட்டேன். இனிமேல் நான் விட மாட்டேன். இந்த குகைக்குள்ள இருக்கிற நாகமணி என்னோடது. அது எனக்காக காத்துக்கிட்டு இருக்க. அவங்க குகை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் நானே உள்ள போய் நாகமணியை எடுத்துக்கிறேன். இந்த முறை எந்த விதமான சக்தியும் என்னை தடுக்காத அளவுக்கு நீதான் என்னை பாதுகாக்கணும் பாபா. நாகராஜா, இப்படி தினம் சிவன் கோயிலுக்கு போய் அந்த சிவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணலன்னா மனசுக்கு நிம்மதியே இருக்கிறது இல்ல. ஆமா, காலையில விடிஞ்ச உடனே அந்த சிவனை நினைச்சு தியானம். அந்த லிங்கத்துல ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு. அந்த பரமசிவன் தான் நாகமணியை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு சக்தியை கொடுக்குறாரு. அவர் காவலுக்கு இருக்கிறதுனால நம்ம குகைக்குள்ள எப்பேற்பட்ட எதிரியாலையும் வர முடிய மாட்டேங்குது இல்லையா? ஆமா நாகராஜா, பூஜைக்கு நேரமாச்சு, கிளம்பலாமா? வா.